இந்த வேர்ல்டுலேயே அது ஊர்லையும் சரி ஸ்டேட்லையும் சரி ஏன்னா ஒரு ஏரியாலையும் சரி கிராமத்தையும் சரி எல்லாத்துலேயும் எப்படியாவது வந்து ஒரு காராக வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த உலகத்தில் வந்து என்னாச்சுன்னா அமெரிக்காவில் காரே இல்லாத ஒரு தீவு, அங்கே வந்து 13 குதிரை வந்து வச்சுருக்காங்க. குதிரை இல்லைன்னா சைக்கிள் ரெண்டு இடத்தையும் வச்சு எப்படின்னா ட்ராவல்லாம் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு அந்த மக்கள் வந்து இவ்வளோலாம் ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்னா அதை பற்றி இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு வந்து இருக்குது, அதை வந்து பார்க்க போகிறேன். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கார் வந்து வாங்கணும் ஒரு வெறியோட ஆல் டைம் ஃபேவரட் சொல்லி கமெண்ட் வந்து பின் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தால் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த அமெரிக்காவில் வந்து இந்த தீவுக்கு வந்து நீங்கள் வந்து போயிருந்தால் கமாலில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணிடுங்க. அப்போ தாங்க இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த உலகத்தின் கார் தலைநகரத்துக்கு நடுவே தான் 600 பேரும் 600 குதிரைகளை வந்து உள்ள காரை இல்லாத ஒரு அமைதியான தீவு கடந்த கால வாழ்க்கை வந்து முறை வந்து இன்று எப்படி இயங்கியுள்ளது. போர்டு மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸ் ரைக்ஸ்லர் போன்ற காரணங்கள் தோன்றி உள்ள மோட்டார் நகரம் டெட்ராய்ட் அமைந்துள்ள மெக்சிகன் மாகாணம் தான் உலகின் கார் தலைநகரம் என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த தீவு வந்து எப்படின்னா இந்த வேர்ல்டுலேயே கார் தலைநகர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த தீவில் பார்த்தா ஒரு கார் வந்து இல்லை, அந்த அளவுங்க குதிரை வச்சு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மாகாணத்தின் வடக்கே தான் ஜூஸ்ரன் ஏரியில் இந்த அமைதியான கண் கவரும் தீவு வந்து அமைந்துள்ளது. இந்த தீவு தான் பல 100 ஆண்டுகளாக வந்து பயணிகளை ஈர்த்து வருவதுடன் கிட்டத்தட்ட கார்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள காலம் முதல் அவற்றை வந்து தடை வந்து செஞ்சிருக்காங்க. 3.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளப்பு கொண்ட மேக்னிக் தீவில் தான் 600 பேர் வந்து வசிக்கின்றார்கள். மோட்டார் வாகனம் வந்து கிடையாது. கார் ஓட்ட வந்து அமைதி இல்லாத ஒரு அமெரிக்க நெடுஞ்சாலையும் இங்கு வந்து அமைந்துள்ளது. கோல்ஃப் பண்டிகைகளை கூட இந்த தீவுகளை வந்து தெருக்களை வந்து எப்படி பேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சத்தத்தை வந்து கேட்டால் அது இந்த தீவில் உள்ள வாத்துக்கள் அல்லது ஆந்தைகள் வந்து குரலாக வந்து இருக்க வந்து வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு மோட்டார் சவுண்டு எதுவும் வராது போல. ஏன் அதுக்கு அந்த தீவில் கார் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க? அதுக்கு ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஏனென்றால் தீவின் ஒரு முக்கிய விதிகளில் தான் கைவினை பொருட்கள் கடை வைத்திருக்கும் உர்பான டிஎஸ்சி மோட்டார்ஸ் கூட்டுப்படி தான் குதிரை தான் அந்த தீவுக்கு வந்து ராஜா ஒரு மன்னன் சொல்லலாம். உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த 1898ஆம் ஆண்டுல தான் ஒரு கார் பேக் ஃபயர்னா ஃபயர் ஆகி உள்ளது. ஆனால் தான் அந்த சத்தத்தினால் அருகில் இருந்த குதிரை ரொம்ப பயந்து போய் கிராம அதிகாரிகள் இன்டர்நெட் கம்பஷன் என்ஜின்களை வந்து தடை செய்து உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த தடையை வந்து தீவின் மற்றொரு பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அப்போதிலிருந்து இப்போ வரைய இங்கு அமைதியான ஒரு பழைய ஒரு கால வாழ்க்கை முறையை வந்து உள்ளூர் மக்கள் வந்து எப்படி பின்பற்றி வந்து வருகின்றார்கள். அந்த குதிரை வந்து பயந்துருச்சு போல, அதனால அந்த காரே வேணாம்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் எப்படி முடிவெல்லாம் பண்ணியிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலான தான் பின்வரும் ஒரு தீவிரமான குளிர்காலம் முதல் சுட்டெரிக்கு கோடை ஒரு வரைகளும் வந்து 600 குதிரைகளை வந்து முழுமையாக வந்து இயக்கி வருகின்றார்கள். சுமார் 1.2 மில்லியன் மக்கள் வசிக்கும் மேக்னெக் சிட்டி அல்லது ஜெயின்ட் இக்னேஸ் நகரங்களில் இருந்து 20 நிமிட படகு பயணத்தில் இந்த தீவின் வந்து தெருமுனையில் வந்து சரிங்களா. ஏன்னா இந்த தெற்கு முனையில் வந்து உள்ள கிராமத்தில் அதுவும் வந்து மேக்னெக் தீவு வந்து என்ன அழைக்கப்படுறாங்க என்று சொல்லியிருக்காங்க. அங்குதான் 70 மைல் நீளமுள்ள பாதைகளில் குதிரைகளின் ஒரு கிளப் என்று ஒளி அந்த சவுண்டு விருந்து தெரியுமாங்க. அந்த ஒளி வந்து எப்படி ரசிக்கின்றார்கள். குப்பை அகற்றுவது முதல் பேக்டெக்ஸ் விநியோகம் வரை எல்லாவற்றுக்கும் குதிரை தான் எப்படி பயன்படுத்தி வர்றாங்க. கடந்த 1990ஆம் ஆண்டு தான் மாணவியாக சுற்றுலா வந்து உள்ள பின்னர் தான் கடலோரைகளை வந்து கைவினை பொருட்கள், கலை பொருட்கள், நகைகள் மற்றும் பல ஒரு பொருட்களை வந்து விற்பனையில் ஈடுபட்டு வரும் மோட்ஸ் என்ற பெண்மணி இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை முறை வந்து இருந்திருக்குது. இதுதான் எங்களுடைய வேகம். நாங்கள் நடைஞ்சேரி அந்த நடைக்குங்க அதிகமாக வந்து சைக்கிள் அல்லது குதிரையை வந்து டாக்ஸி மூட வந்து பயணிக்கிறோம் என்ற பாரம்பரியம் எங்களுக்கு வந்து ஒரு பகுதிகளுக்கு வந்து பிடிச்சிருக்கு என்று மோட்ஸ் அந்த மாணவி வந்து எப்படின்னு கூறியுள்ளனர். மாபெரும் ஆமையின் இடம். ஏன்னாங்க இந்த தீவை வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தா அப்படி ஆமை மாதிரி இருக்கும் போல. சூரன் மற்றும் மெக்சிகன் ஏரிகளில் சந்திப்பில் உள்ள இந்த தீவை மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுகளுக்கு பழங்குடி மக்கள் வந்து பல ஒரு ரூட்டுகண்டலாக வந்து எப்படின்னா பயன்படுத்தியுள்ளனர். இதன் மலைகள் பசுமையான காடுகள் ஆமை வடிவத்தில் இருப்பதாக கருதி தான் மெக்சிகோக்கு மாபெரும் ஆமையின் இடம் என்று அனிஸ்நாபமேமியின் மொழியில் வந்து பெயர் வந்து பட்டுள்ளது. பிரிட்டிஷ் படைகள் 1780ஆம் ஆண்டு தான் பாதுகாப்பு கோட்டை ஒன்றை வந்து அமைத்துள்ளது. இன்று பயணிகள் மெக்சிகன் பலமான ஒரு கட்டடத்தில் உள்ள அதிகாரி வந்து அறைகளை வந்து பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்துள்ள வழிகாட்டில் வந்து பின்தொடர்ந்து பீரங்கி சுடுதல் நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கலாம். 1812ஆம் ஆண்டு போருக்கு பிறகுதான் அமெரிக்கா மேக்னெக் தீவை வந்து கைப்பற்றி 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பிறகுதான் இதன் பழமையான ஒரு வேர்கள் இன்னும் வந்து உள்ளது. மேக்னெக்
தீவு அனிஸ்னாபா மக்களின் வரலாறு தான் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான மற்றும் முதன்மை இடங்கள் ஒன்று என்கிறார் தீவின் பழங்குடி வரலாற்றை மீட்பதற்கு ஒரு பங்காற்றியான அனிஸ்னாபா சமூகத்தை சேர்ந்த ஏரிக் வே என்பவர் அனிஸ்னாபா மக்கள் சூரன் மற்றும் மிச்சிகன் ஏரியை இணைக்கும் நீர்வழி பகுதிகளில் சிலர் கூறுவது போலதான் பழங்காலம் தொட்டு இருந்து வருகின்றது. இப்போதும் நாங்கள் எங்கள் மூதாரிகளை இடமான இந்த நீரை பகுதிகளில் இருக்கிறோம். இந்த நீர் பகுதிகள் மத்திய மேற்கு அமெரிக்காவின் நெடுஞ்சாலையாக இருந்துள்ளது. இப்போது அப்படிமான உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. அவுமன் வே சுட்டிக்காட்டுவது போலதான் என்ன சொல்லியிருக்காங்க. மேலும் தீவில் இருந்த ஒரு பழங்குடியினர் புதைக்க இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தீவுல எப்படின்னா பழங்குடிகள் இறந்து போன புதைக்கிறதுக்கு இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி சில 3000 ஆண்டுகளுக்கு பழையமானவர்கள் பெரிய ஒரு ஏக்கரிகளில் எங்களுக்கு மிக புனிதமான இடங்கள் மேக்னிக் ஒன்று என்று அவர் கூறி உள்ளனர். 2021ஆம் ஆண்டில் தான் திறக்கப்பட்டுள்ள மேக்னாக் தீவு பழங்குடி அமெரிக்க அருங்காட்சியகம் அமைந்துள்ள பிடில் ஹவுஸின் உருவாக்கத்தில் ஐமன் வே பணியாற்றி உள்ளனர். இவர் வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. மற்ற பழங்குடி மக்கள் தான் இங்கு செல்லும் போதுதான் இது எங்கள் கதை என்று உணர்வது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்கிறாரு அவன் வே அவரு. இப்போது இந்த தீவு தான் சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் தான் ஆழமான அடுக்குகள் இன்னும் இருக்கின்றது. 19ஆம் நூற்றாண்டில் தான் பிற்போதியில் மேக்னெக் தீவு சீசகாகோ ட்ரைடைடு மற்றும் செலிபாய் இருந்த ஒரு மத்திய மேற்கு அமெரிக்காவின் ஒரு பிற பகுதி சேர்ந்த ஒரு பணக்கார தொழிலதிபர் குடும்பங்களுக்கு கோடை காலத்தில் ஓய்வெடுக்கும் இடமாக மாறியுள்ளது. 138 ஆண்டுகளுக்கு பழமையான மேக்னெக்கின் கிரானைட் ஹோட்டல் தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட அறைகளும் உலகின் மிக ஒரு நீளமான முற்றத்தை கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் தொழில்துறை பொற்காலத்தில் இயக்கி தற்போது முழு ஒரு செயல்பாட்டில் உள்ள ஹோட்டல்கள் ஒன்றாகும். இந்த ஹோட்டலில் தான் தனித்துவமான ஈர்ப்பு காரணமாகும். மெக்சிகன் ஆளுநர் கிரேட்சன் விட்மார் சமயத்தில் எக்ஸலத்தில் HBOவின் ஒரு தி ஒயிட் லேட்டஸ்ட் சீசன் 4 என்ற இந்த தீவில் படமாக்க வேண்டும் என்று பரிந்துரை உள்ளனர். இந்த பரிந்துரையை விளையாட்டாக இருந்தாலும் மேக்னெக் அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் நிரம்பி உள்ள வழி வேண்டாம் என மோர்சன் கருதுகிறார். நாங்கள் வசிக்கும் இடத்தை பற்றி பெருமைப்படுகிறோம். ஆனாலும் அதோ நேரத்தில் ஒரு வகையில் இது எவ்வளவு பெரிய அருமையான இடம் என்பதை மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை என்று தெரிவித்து உள்ளனர். இந்த சிறிய தீவு தான் உண்மையிலே பல அம்சங்கள் உள்ளடக்கிறது. இந்த தீவுடன் தான் 80% பரப்பு மேக்னெக் தீவு மாநில ஒரு பூங்கா உள்ளது. இதில் பயணிகள் பழைய ஒரு காடுகளை உழவலாம், நெடித்துயர்ந்த சுண்ணாம்பு தூண்களை ரசிக்கலாம் மற்றும் இதோட குதிரை ஏன்னாங்க அந்த தீவுக்கு குதிரை தான் எப்போ மன்னன் போல அந்த அளவு. இந்த தீவின் மிகவும் புகழ் பெற்றுள்ள 50 அடி அகலம் உள்ள ஆர்ச் ராக் என்ற இடத்தை புகைப்படம் எடுக்க ஒரு நடைப்பயணம் சைக்கிள் அல்லது வாடகை குதிரை வண்டி எப்படின்னா பயணத்தை மேற்கொள்ளலாம். தீவில் உள்ள ஒரே கிராமத்தில் இருந்து வடக்கே செல்லுமாறு சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களும் பரிந்துரை உள்ளனர். அங்குதான் 8.5 மைல் நீளம் உள்ள நெடுஞ்சாலைகள், சைக்கிள் மற்றும் நடைபயண ஒரு பாதை மாற்றப்பட்டுள்ளது. இந்த தீவை சுற்றி தான் நீலகிரி மற்றும் 5 மைல் நீளம் உள்ள மேக்னெக் தொங்கு பாலத்தின் காட்சிகளும் அமைதியான ஒரு கூழாங்கல் நிறைந்துள்ள கடற்கரை மற்றும் காட்டு பகுதியில் பாதையை எப்படி விலக்கியுள்ளது. இந்த தீவு கடலுக்கு சென்றில் இருக்குது. இப்போ நம்ம அந்தமான் தீவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க எப்படின்னா வேற லெவலில் இருக்கும். குதிரையை தவிர தான் தீவில் 1500 வாடகை சைக்கிள் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முக்கிய ஒரு போக்குவரத்து சாதனம் உள்ளது. இது மேக்னாக் மக்கள் நாட்டின் மற்ற பகுதிகளை விட மாறுபட்ட வேகத்தில் வாழ விரும்புவது எப்படின்னு காட்டுகிறது. வருஷத்துக்கு 9 மாதங்கள் தனது சைக்கிளை ஒட்டும் மோர்ஸ் அவர் கடுமையான ஒரு குளிர்காலம் நிலவினாலும் கூட இந்த தீவில் ஆண்டு முழுவதும் வசிக்க முடிவு செய்த ஒரு முக்கியமான காரணிகள் ஒன்று கார்கள் இல்லாத இடத்தை வசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னாங்க இப்போ எல்லா நாட்டில் எடுத்துக்கிட்டு ஆக்சிடென்ட் நாளுக்கு நாளாக அதிகரித்து உள்ளது. ஆனால் இந்த தீவில் மட்டும் எப்படின்னா காரே கிடையாது. அந்த அளவு மக்கள் சைக்கிளில் போகலாம், குதிரை போகிறாங்க. சைக்கிளில் போனால் என்ன ஆகும், நம்மளுடைய உடல் பரிச்சைங்களா உடல் நம்ம எப்படி ஹெல்த்தாக இருக்கும். அவ்வளோவா எப்படின்னா மரணங்கள் கம்மியாக ஆகி உள்ளது. சைக்கிள்கள் ஏறி மரங்களுக்கு இடையில கிராமத்தில் வரும் எனக்கு மிக பிடிக்கும். இது என் நாளை எதிர்கொள்ள என்னை தயாரிப்பதுக்கு என்று அவர் கூறி உள்ளனர். ஆனால் சைக்கிள் ஓட்டுதல் அதிகம் பின்பற்றப்படும் போக்குவரத்து முறையாக இருந்தாலும் தீவின் இயக்கத்தில் அதற்கு 2ஆம் பட்சம் தான். குதிரைகள் இல்லை என்றால் இந்த தீவு இப்படி இருக்காது. படகில் இருந்து இறங்கும் போதுதான் கேட்கும் கிளிப் கிளப் அந்த சவுண்டு தான் காலத்தில் பின்னோக்கி சென்ற உணவை அளிக்கிறது என்கிறாரு ஆர்னால்ட் ஃப்ரைட் நிறுவனத்தில் பணிபுரியும் அண்டர் கோர்லைட் அவர். இந்த நிறுவனம் தான் 140 ஆண்டுகள் தீவுக்கு படகு சேவை நடத்தி வருகிறது. மிச்சிகன் மேல் தீவு கட்டத்தில் குளிர்காலத்தை கழிக்கும் குதிரை கூட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் திரும்ப அழைத்து வருகிறது. எங்கள் டிராக்குகள் ஒவ்வொரு நாளும் இங்கு வருகின்றது.
குதிரைகளை இறக்கிவிட அடுத்த ஒரு மாதத்தில் 200 முதல் 300 வருவதும் பார்க்கலாம் என்று அவர் கூறியுள்ளனர். குளிர்காலத்தில் குப்பை அகற்றுதல், பொருட்கள் விநியோகம் மற்றும் தீவை இயக்குவதற்கான நடவடிக்கை 20லிருந்து 30 கோரிக்கைகள் மட்டுமே இருக்கின்றது. சொல்ல போனா அந்த தீவு ஒரு சொர்க்கம் எப்பனா சொல்லிட்டு போலாம்.